Episode 9 The Erased Name அழிக்கப்பட்ட பெயர். ஒரு கொலையாளியை பிடிப்பது எளிது. அவன் யார் என்று தெரிந்தான். ஆனால் ஒரு கொலையாளிக்குப் பின்னால் இன்னொருவர் இருந்தால், நிழலுக்குப் பின்னால் இன்னொரு நிழல் இருந்தால், 10 வருடங்களாக மறைந்து வாழ்ந்த அந்த மனிதன் இப்போது வெளிவரப் போகிறான். ஆனால் அவன் வெளிவரும் முன் மற்றொருவர் மரணமடையப் போகிறார். ஏனெனில் இந்த விளையாட்டில் உண்மையை அறிந்தவர்கள் உயிருடன் நீண்ட நாட்கள் இருப்பதில்லை. கதை கார்த்திக் கூறிய கடைசி வார்த்தைகள் அர்ஜுனின் மனதில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தன. நிரஞ்சன் தனியாக இல்லை. அந்த வார்த்தைகள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் முன்பே நகரம் முழுவதும் இன்னொரு அதிர்ச்சி பரவியது. விபத்தில் சம்பந்தப்பட்டவர்களில் ஒருவராக இருந்த பழைய வழக்கறிஞர் திடீரென காணாமல் போயிருந்தார். அவரது வீடு முழுவதும் சீராக இருந்தது. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. ஆனால் வீட்டின் நடுவில் ஒரு பழைய கடிகாரம் மட்டும் உடைந்து கிடந்தது. அதன் ஊசிகள் இரவு 11:11 மணியில் நின்றிருந்தன. அதற்கு அருகில் கிடந்த சிறிய காகிதத்தில் ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. அவன் மீண்டும் சந்திக்க வந்தான். இந்த தகவல் அர்ஜுனை உடனடியாக அந்த வழக்கறிஞரின் பழைய கோப்புகளுக்கு அழைத்துச் சென்றது. பல வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்டிருந்த ஒரு நில வழக்கில் ராகவன், நிரஞ்சன் மற்றும் இன்னும் சிலர் தொடர்புடையவர்கள் என்பதை அவன் கண்டுபிடித்தான். ஆனால் அதைவிட அதிர்ச்சியான விஷயம் வேறு ஒன்று. அந்த கோப்புகளில் ஒரே ஒரு கையொப்பம் தொடர்ந்து தோன்றியது. அந்த பெயர் எந்த அதிகாரப்பூர்வ பட்டியலிலும் இல்லை. ஆனாலும் எல்லா சம்பவங்களின் பின்னாலும் அது இருந்தது. அந்த பெயர் விக்ரம். அந்த பெயரை பார்த்தவுடன் கார்த்திக் அனுப்பிய பழைய பதிவு நினைவுக்கு வந்தது. உண்மையான விளையாட்டைத் தொடங்கியவன் அவன். அந்த நேரத்தில் அர்ஜுனின் கணினி திரை தானாக அணைந்து மீண்டும் எரிந்தது. அதில் ஒரு புகைப்படம் தோன்றியது. இருண்ட அறையில் நின்றிருந்த 2 மனிதர்கள். ஒருவன் நிரஞ்சன், மற்றொருவனின் முகம் நிழலில் மறைந்திருந்தது. புகைப்படத்தின் கீழே எழுதப்பட்டிருந்தது, கூட்டாளி இன்னும் உயிருடன் இருக்கிறான். அடுத்த நாள் அர்ஜுன் கார்த்திக் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனைக்குச் சென்றான். ஆனால் அங்கு சென்றபோது அவன் படுக்கை காலியாக இருந்தது. காவலர்கள் இருந்தும் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. மருத்துவமனையின் கண்காணிப்பு காட்சிகளை ஆய்வு செய்தபோது இன்னொரு அதிர்ச்சி கிடைத்தது. நள்ளிரவில் முகமூடி அணிந்த ஒருவர் உள்ளே வந்திருந்தார். ஆனால் அவர் கார்த்திக்கை கடத்திச் செல்லவில்லை. கார்த்திக் தானாகவே அவருடன் வெளியே சென்றிருந்தான். அதற்கு முன் இருவரும் சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த காட்சியில் முகமூடி அணிந்த மனிதன் கையில் ஒரு பழைய சாவியை வைத்திருந்தான். அதே சாவி 10 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன கிடங்கின் சாவி என்று அர்ஜுன் பின்னர் அறிந்தான். உடனே அந்த கிடங்கை தேடிச் சென்றான். கடற்கரைக்கு அருகே இருந்த அந்த பழைய கட்டிடம் வெளியில் பார்த்தால் வெறிச்சோடி இருந்தது. ஆனால் உள்ளே சென்றவுடன் சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த 100கணக்கும் வரைபடங்கள், புகைப்படங்கள் மற்றும் பெயர்கள் அவனை அதிர்ச்சி அடையச் செய்தன. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையையும் யாரோ ஒருவர் பல வருடங்களாக கண்காணித்து வந்திருந்தார். அறையின் நடுவில் இருந்த மேசையின் மீது ஒரு பழைய டேப் பதிவு கருவி இருந்தது. அதை இயக்கியவுடன் ஒரு குரல் ஒலித்தது. அர்ஜுன், நீ இப்போது உண்மைக்கு மிக அருகில் வந்துவிட்டாய். ஆனால் நீ பார்க்கும் உண்மை முழுமையானது அல்ல. அந்த குரல் நிரஞ்சனுடையது. பதிவு தொடர்ந்து, நான் கொலையாளி இல்லை. ஆனால் நான் அவனை நிறுத்த முயன்றேன். அதற்காகவே நான் மறைந்தேன். பதிவு திடீரென நிறுத்தப்பட்டது. அதே நேரத்தில் கிடங்கின் மேன்மாடியிலிருந்து காலடி சத்தம். மேலே சென்ற அர்ஜுன் இருட்டில் நின்றிருந்த ஒருவரைக் கண்டான். அவனை பிடிக்க முயன்ற நொடியில் அந்த மனிதன் ஜன்னல் வழியாக வெளியே குதித்தான். கீழே ஓடிச் சென்ற அர்ஜுனுக்கு அங்கே ஒரு பழைய கோப்பு மட்டும் கிடைத்தது. அதில் 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தின் முழு பட்டியல் இருந்தது. ஆனால் ஒரு புதிய பெயர் சேர்க்கப்பட்டிருந்தது, விக்ரம், திட்ட அமைப்பாளர். அதற்கு கீழே இன்னொரு வரி, அவன் ஒருபோதும் இறக்கவில்லை. அர்ஜுன் அந்த கோப்பை படித்துக் கொண்டிருந்தபோது திடீரென அவனது கைபேசி ஒலித்தது. அழைப்பை எடுத்தவுடன் கார்த்திக்கின் குரல் கேட்டது. அர்ஜுன், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்குப் பிறகு ஒரு பெரும் சத்தம் கேட்டது. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. சில நிமிடங்களில்
காவல்துறைக்கு மற்றொரு தகவல் வந்தது. நகரின் பழைய ரயில் நிலையத்தில் ஒரு உடல் கிடந்தது. அங்கு சென்ற அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தான். அது காணாமல் போன வழக்கறிஞரின் உடல். அவரது கையில் ஒரு சிறிய காகிதம் இறுக்கமாக பிடிக்கப்பட்டிருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, கூட்டாளி கண்டுபிடிக்கப்பட்டான், இப்போது தலைவன் வெளிவரப் போகிறான். அந்த வார்த்தைகளின் கீழே ஒரு பெயர் இருந்தது, விக்ரம். அந்த பெயரை பார்த்த அர்ஜுனின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஏனெனில் அந்த பெயரை அவன் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பு கேட்டிருந்தான். ஆனால் அந்த மனிதன் அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி இறந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டது.